சென்னை அமைந்த கரையில் டாஸ்மாக் கடையை மூடக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணி இணைப்பில் உள்ளார். வணக்கம் சுப்பிரமணி. போராட்டத்தில் ஈடுபட்ட தாவேகாவினர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. அது குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை அமைந்த கரை குல்லா அவென்யூ பகுதியில் பொதுமக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் இடையூறாக இருப்பதாக கூறி டாஸ்மாக் கடையை மூடக்கோரி தமிழக வெற்றி கழகத்தினர் நேற்று தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட கழக செயலாளர் பழனி தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்கவில்லை. இருந்தாலும் தடையை மீறி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தின் போது போலீசாருக்கும் தவகவினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் போது வாக்குவாதமும் ஏற்பட்டது. சுமார் 108 பேர் கைது செய்யப்பட்டார்கள். பிறகு மாலை அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் அமைந்தகரை போலீசார் தவேகாவினர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மாவட்ட கழக செயலாளர் பழனி உள்பட 108 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டது. சட்டவிரோதமாக கூடுதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் அமைந்தகரை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.